உட்பட 4 மாவட்டங்கள்ல வந்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கே சார். தொடர்ந்து வந்து அதிகரிக்குமா? எந்த மாதிரியான பாதிப்புகள் சார் தொடர்ந்து மக்களுக்கு வரும்? Nghĩ được mấy đây bị thế ra, cái tiếng nhấn được thế ra, cái sinh đi bị thế ra, cái nén điện được thế ra, cái tiếng nhấn cái vấn đề được thế này ra, cái nén điện được thế ra, cái nén được thế ra, cái tiếng nghĩ được thế ra, cái vấn vấn đề kì cái tế ba, cái nghĩ được cái tế ba, cái tiếng nghĩ được thế ra, cái tiếng nghĩ vấn vấn đề được thế ra, cái tiếng nhấn được thế ra, cái nướng được thế ra, cái sinh để kì thế ra, cái tiếng nghĩ được thế ra. Cái vấn vấn đề bị thế ra, cái tiếng nghĩ được cái tế ra, cái nghĩ được cái tế ba, cái tiếng nghĩ được cái tế ra, cái tiếng nhấn được thế ra, cái tiếng tiếng nghĩ được cái bì. என்ன நம்ம அலர்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து சுகாதாரத்தை அலர்ட் பண்ணியும் உள்ளே வந்துடுச்சு. அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்திருக்கு. இந்த 2 மாதத்துக்கு மக்கள் கவனமாக இருக்கணும். உணவு வழி, தண்ணி. மெயினாக தண்ணி வந்து கொஞ்சம் சரி இருக்காது. இந்த தண்ணி வந்து சுடு தண்ணி பண்ணி ஹாட் வாட்டர் பண்ணி குடிக்கிறதுக்கான வழி பண்ணுங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. எப்படி தடுக்கின்ற முறைகளும் நமக்கு சுகாதாரத்திலேருந்து வரும். அதே நேரத்தில் நம்ம தடுக்கிறது இல்லாமல் உணவு வழிமுறைகள் நிறைய ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. நிறைய இடத்துல மிக்கிறதோ இல்லை அதுக்கான வழியோ இந்த கொசு இந்த நோய் மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்து ஒரு பர்டிகுலர் நோய் நமக்கு பரவுது. ஸோ அது தமிழ்நாடு, ஆந்திரா இல்லைன்னா டெல்லி இல்லை மும்பை அந்த மாதிரி ஏரியாவிலாம் பரவப்போகுது. சில இடத்துல இந்த நோயினால் பிரச்சனை அதிகம்னு சொல்லப்போ அதுக்கு வேறு விதமான ஒரு பேர் இருக்குது. அதுக்கான வழிகள் வருது. அந்த நோய் கவனமாக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்க்காம வந்து ஆளை படுக்க வச்சிடும். உடலில் வந்து தெம்பு இல்லாமல் ஆக்கிடும். உடம்புல ஒரு வலிமை குறிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதனால் இதில் ரொம்ப உஷாராக இருங்க. அதே மாதிரியா சில ஆண்கள் மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருங்க. வெளியே நிறைய சாப்பிடாதீங்க. வெளி உணவுகள் இந்த 2 மாதம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பர்டிகுலர் அது இல்லாமல் ஸ்ட்ராங்கான காய்கறிகள், சூப்பு வகையான உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. காய்கறி சூப்புகள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரியா அசைவ வழியில் சாப்பிட்றவங்க அசைவ வழியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உணவில் சூப் வகையான எடுத்திங்கன்னா நல்லது. இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நிறைய இடத்துல பரவிடும். ஸோ அது நிறைய இடத்துல பரவதுக்கான முன்னெச்சரிக்கையாக வழிபாடுகள் செஞ்சாலும் சில இடத்துல சில மாவட்டங்களில் சில வந்துடும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் மக்கள் மெயினாக குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வராத அந்த காப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது நம்ம உணவு வழிமுறையில் தான் இருக்குது. இந்த உணவு வழிமுறையில் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் பயப்பட வேணாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் கிடைக்க போகுது. இந்த நோயிலேருந்து விடுபடணும். இந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்றதை சொல்கிறேன்.